ஓ நமச்சிவாய. நம்ம கூட்டு குடும்ப சமையல் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னாங்க வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் செய்யறதுக்கு. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, கடுகு போட்டுக்கலாங்க, சீரகம், சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேங்க போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. சாம்பார் பொடி, மஞ்சத்தூளுங்க, மல்லிப்பொடி, தனி மிளகாய் பொடிங்க, இது வந்து போட்டுக்கலாம். நாளையும் போட்டுக்கலாம். இது எண்ணெயிலே போட்டு லேசாக இப்படி வணக்கி விட்டுக்கலாம். பாசி பருப்பு வந்து ஒரே ஒரு விசில் வந்து குக்கரில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேனுங்க. இப்போ வந்து இதையும் ஊற்றிக்கலாம். பருப்பு சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு, பெருங்காயத்தூளுங்க. நான் சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வைக்க போகிறேன். அப்போ தான் இட்லி தோசைக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. தாளிக்கும் போது வந்து பூண்டு போடலைங்க. பாருங்கள், இப்போ போட்டுக்கிற பாருங்கள், ஒரு 2 பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி அரிஞ்சிருக்கிறேன், போட்டுக்கலாம். இந்த சாம்பார் தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. பார்த்துக்கலாங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஏன்னா பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் வழுவழுப்பாயிரும். இந்த மல்லித்தலை போட்டுக்கலாங்க. அவ்வளோதானுங்க, சூப்பராக நம்ம வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற சாம்பாருங்க. இந்த சாம்பார் எந்த காயும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வாங்க, சாப்பிட்லாம் வாங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.